பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேச மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். திடீரென பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நிறுவனர் ராமதாஸ் நீக்கியுள்ளார். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? இதுல டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் நடக்கக்கூடிய ஈகோ இத்தந்தாமா காரணம். இதுல தன் கண்ட்ரோல்ல முழுமையா இருக்கணும்னு டாக்டர் ராமதாஸ் நினைச்சாரு. முதல்ல ஜி.கே. மணி அண்ணன் தலைவர் பதவி அன்புமணிக்கு விட்டு கொடுத்தாரு. அவருக்கு மகன் தமிழ்குமரனை இளைஞரணி தலைவராட்டி டாக்டர் ராமதாஸ் நியமிச்சாரு. அவர் சிறப்பாக செயல்பட்டும் அன்புமணிக்கு தமிழ்குமரன் இளைஞரணி தலைவராக இருக்கிறத ஏற்றுக்கொள்ள முடியல. அதுல பிரச்சனை வரும்போது தமிழ்குமரனை பிரச்சனை வேண்டாம்னு ரிசைன் பண்ணிட்டாரு. அதே இளைஞரணி தலைவர் போஸ்ட்ல டாக்டர் ராமதாஸோட மகளுக்கு மகன் முகுந்தன் ஒரு திறமையான ஆர்கனைசர், ஒரு நல்ல ஆர்கனைசர் பேர் எடுத்தார். முகுந்தன் அந்த இடத்துக்குள்ள டாக்டர் ராமதாஸ் நியமித்தாரு. அதுல வெளிப்படையாகவே அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கும் உள்ள அந்த கருத்து மோதல் தெளிவா அந்த பொதுக்குழுவிலே தெரிஞ்சது. நான் தான் கட்சி, என்னோட ஆணையை ஏற்று செயல்படக்கூடியவங்க செயல்படுங்க அல்லது போலாங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு. இது அன்புமணி கொடுத்த முதல் வார்னிங். அதுல இருந்து அன்புமணி திரும்பல. அதனால இப்போ தலைவர் போஸ்டே அவர் எடுத்துக்கிட்டு தான் கட்சிங்கிறத காட்டுறாரு. அன்புமணியை பொறுத்தவரை இதை ராமதாஸோட முடிவை ஏற்றுக்கிட்டு போறதா அவருக்கு நல்லது. இதை தாண்டி கூட்டணி விஷயங்களை பற்றி பேசுறதுல ஏற்கனவே நடந்த கூட்டணி முடிவு ராமதாஸ் அன்புமணி சேர்ந்துதான் எடுத்திருப்பாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி வீழ்ச்சி அடைஞ்சாதான் அன்புமணி நாளைக்கு எதிர்காலத்துல ஒரு வன்னியர் முதல்வராக முடியுங்க அடிப்படையில ராமதாஸும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். நாளைக்கு வரக்கூடிய கூட்டணி முடிவு என்பதும் டாக்டர் ராமதாஸ் தான் எடுப்பாரு. அவருக்கு கிடைச்சிருக்க பெரிய அசெட் என்னன்னா, விக்கிரவாண்டி களத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி எல்லாம் திருச்செந்தூர் ஓடுனது அங்க 2வது இடத்தை பாமக பிடிச்சதுல வட தமிழக போலரைஸ்டு நார்த் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ்ல டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னா 3வது இடத்துக்கு போக நேரிடுங்கிற ஒரு சூழல் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதே வேளையில டாக்டர் ராமதாஸுக்கு பார்கெனிங் பவரை காலி பண்ணதுக்கு நேரடியா அவர் பாஜக நோக்கி போனதுனால என்னோட பார்க்கிங் பவர் ஒன்றும் குறையாது, கடைசி வரை நான் நின்று பார்கெயின் பண்ணுவேன்னு வில் பவரோட டாக்டர் ராமதாஸ் நிற்பாரு. கூட்டணிங்கிறது ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸை பொறுத்துதான் இருக்கும். அதுல எடப்பாடி பழனிசாமி 3வது இடம் பெறும் விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடுனது டாக்டர் ராமதாஸுக்கு பார்கெனிங்க கூட்டி இருக்குது. அந்த பார்கெனிங்க அவர் தான் செய்வாரு. ராமதாஸுக்குள்ள வில் பவர் அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. எனவே இதை கடைசி வர தேர்தல் தேதி அறிவிச்சு கடைசியில தான் அந்த கூட்டணி முடிவை டாக்டர் ராமதாஸ் எடுப்பாரு. இப்போ நடக்கிறது ஈகோ யுத்தம். இந்த கட்சி ராமதாஸுக்கு கட்சி தான். ஒவ்வொரு கட்டத்திலும் அன்புமணியை வளர்த்து விட்டது டாக்டர் ராமதாஸ் தான். குறிப்பா அவரோட கட்சியோட துணைத் தலைவராக, செய்தி தொடர்பாளராக, அரசியல் தலைமைக்குழு உறுப்பினராக எனக்கு அவர் பிராமிஸ் பண்ணிருந்த ராஜ்யசபா உறுப்பினரை தன் மகனை கொடுத்து மகனை கட்சியில தலைமை வளர்த்து விடணும்னு நினைச்சாரு. அந்த வகையில ராஜ்யசபா உறுப்பினர்னாலும் சரி, இளைஞரணி தலைவர்னாலும் சரி, கட்சி தலைவர் பதவினாலும் சரி, எல்லா மத்திய அமைச்சர் பதவினாலும் சரி, எல்லாமே டாக்டர் ராமதாஸால தான் அன்புமணி கிடைச்சது. அதை உணர்ந்துகிட்டு ராமதாஸ் என்ன ஓட்டத்துக்கு தக்கன முகுந்தனெல்லாம் ஏற்றிக்கொண்டு பயணிக்கிறது தான் அன்புமணி ராமதாஸுக்கு சிறப்பா இருக்கும். அல்லது அந்த கட்சிக்கும் அது ஒரு பின்னடைவு கொடுக்கும். ராமதாஸ் தான் கட்சி வில் பவர் உள்ள தலைவர். அதை அன்புமணி ஏற்றுக்கொண்டு செயல்படுவதே பாமகவுக்கு நல்லது. அல்லது பாமகவுக்கு பின்னடைவை கொடுப்பது மட்டுமல்ல, அன்புமணிக்கு எதிர்காலத்துக்கும் அது பின்னடை கொடுக்கும். கூட்டணியை பொறுத்தவரை விக்கிரவாண்டி களத்துக்குள்ள வராம ஓடின கே.பி. முனுசாமி, சி.வி. சண்முகம், எடப்பாடி பழனிசாமி இவர்களிடம் வில் பவரா தன்னோட பார்கெனிங்க பண்ணுவாரு. அது இன்னொரு கட்சியோ என்டிஏ நம்பி பண்ண மாட்டாரு. தன்னை நம்பி வன்னியர் சமூகத்தை நம்பி களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப டஃபா டாக்டர் ராமதாஸ் பார்கெயின் பண்ணுவாரு. பொறுத்திருந்து பாருங்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.